மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. அந்த படம் வந்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா அது இப்போ பார்த்தாலும் நான் அதோட ஃபுட்டேஜ் பார்த்துட்டு யாராவது இப்போ சூர்யா பார்த்தாருனாக்கா, சூர்யா அங்கே போன போது அதை பார்த்தாரு, சிவகார்த்திகேயன் அதை பார்த்தாரு, சார் பயங்கரமாக இருக்கு சார், எப்படி சார் அந்த காலத்தில் எடுத்தீங்க? ஏன்னா இப்போலாம் யாராக இருந்தாலும் இப்போலாம் அந்த ஜிம்மி ஜிப்பு ட்ரோன்லாம் இருக்குது. அப்போ அதை மாதிரி ஷாட் நாங்கள் எடுத்துருக்கோம். இதெல்லாம் இல்லாத எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ குதிரை வருதுன்னா குதிரை கிட்ட கேமரா இருக்குது. அது எப்படின்னா இது ட்ரக்கில் நார்மல் கிரேனை ஏற்றி அதில் தொங்கி வெளில தொங்கி அதை இந்த வயக்காட்டில் ஒட்டி குதிரையில் வர்ற ஷாட் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து இப்போ வந்து ஜிம்மி ஜிப்பு போட்டு மிஷினில் இதில் எடுத்துடலாம். ஸ்டெபிளைசர் வந்துச்சு, அதில் ஆடாத கையில் பிடிக்கணும், பிடிச்சின்னு இருந்தால் ஷூட் பண்ணணும். இது எப்போ வேணாலும் உடஞ்சி விழும், வேணால் குதிரை ஏறி போகும் நம்ம மேலே. இப்படிலாம் தான் எடுத்துருக்கோம். ரொம்ப டீட்டெயில் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து காந்தி படத்தில் ஒர்க் பண்ண அசோசியேட் டேரக்டர் 2 பேரை கூட்டு வந்திருந்தார். அவங்க காந்தி படத்தில் அட்டன்பரை வந்து இந்தியாவில் பண்ணும்போது அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவங்க, ஃபஸ்ட் எய்டி சிஸ்டம். அவர் அப்பயே கூப்பிட்டு வந்தார். அவங்க வந்து டெய்லி கால் ஷீட்டை வந்து டைனிங் ஏரியாவில் டின்னர் சாப்பிட்டு வெளில போகிற இடம் இருக்குல்ல, அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போனால் போகிறோம், அதில் யார் எந்த காரில் போகிறாங்க, அந்த கார் எல்லா டீட்டெயிலாக இருக்கும். எத்தனை மணிக்கு பிக்கப்பு, எத்தனை மணிக்கு கீழே வரணும், அது மாதிரி அவங்க ஒரு ஆள் இருப்பாங்க அங்கே ஹோட்டல்லையே. 7:30 மணிக்கு லொக்கேஷனில் இருக்குன்னா 6:30 மணிக்கு அவர் ஒரு ஆக்டர் கிளம்பணுன்னா அவர் 6:30க்கு அங்கே கிளம்பலன்னா அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், 6:30க்கு கிளம்பலன்ட்டு. அது அங்கே இதில் வந்துடும். அது மறுநாள் அது சொல்லுவாங்க, நீ 6:30 மணிக்கு கிளம்புறதுனால டிலே ஆச்சு, இதனால் இது டிலே ஆச்சுன்னு. அவ்வளோ மெட்டிகுலஸாக இருந்தாங்க. அது ரொம்ப நிறைய பேர் கோவம் வந்துச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு, ஆர்மியான்னு. பட் அப்படி தான் அந்த படத்தை எடுக்க முடியும். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒர்க் பண்ணான்றது எனக்கு தான் தெரியும். இவ்வளோ மெடிக்குலஸாக இருந்துச்சு, எல்லாம் பிளானிங் இதில் இருந்துச்சு. அதனால் கமல் சார் அவரே தான் மேக்கப் போட்டுக்கிட்டு வரணும், அவரே தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதனால் அவருக்கு டூ மச் ப்ரெஷர் இருந்துச்சு. ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் நடிப்பு. ப்ரொடியூசர் சைஸ் வந்து ஒரு பொன்னியின் செல்வன் பெரிய கேன்வஸ். ஸோ அது இட் வாஸ் அ வெரி டயர்சம் ஒர்க் ஃபார் ஹிம். அது இல்லாத எக்ஸசைஸ் பண்ணி பாதி நேரம் பேர் பாடியாக இருப்பார் படத்தில். ஸோ ஹி ஹேஸ் டு ஒர்க் அவுட். அதனால் 9:30க்கு ஆனால் கரெக்டாக போய் தூங்கிட்டு வர்ற, ஃபேஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி. மறுநாள் 9:30க்கு போய்ட்டு வர்ற தூங்குறது. என்ன ஆனாலும் டெஸ்ட் ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இதை எப்படி இந்த மேக்னிடியூட ப்ரொடக்ஷனில் தாங்க முடியுமா, என்னெல்லாம் ஃபால்ட் வரும்னு. நாங்கள் ஒரு 30-40 காஸ்டியூமு டீம் எல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம். 2000 பேர் ட்ரெஸ் போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுச்சு. சரிக்காக தான் அதுக்கு காஸ்டியூம் டிசைன். சாயங்காலம் ஆகிடுச்சு, ஷார்ட் எடுக்க முடியல. ஆஹான்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு 20-25 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு 60 காஸ்டியூமில் 60 பேர் மேக்கப்பில் இருந்தால் இந்த 2000 பேருக்கு மேக்கப் போட முடிஞ்சது. அதில் இவங்கெல்லாம் லோக்கல் ஆளுங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, அங்கேருந்து எடுத்த ஆளுங்க, க்ரௌடு. அவங்க எல்லாம் வந்து என்னென்னாங்க, கத்தியெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா விளையாட்டாக சண்டை போட்டு உடச்சிட்டாங்க. சாப்புக்கு பெரிய தலைவலியாச்சு, திருப்பி பண்ண வேண்டியிருந்துச்சு ப்ரிப்பேர் பண்ணி. அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோம், இந்த அவங்க துணி வாங்குறாங்கல்ல, அப்பயே கத்தி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி ஏஜ் அந்த கத்தியை ஒழுங்காக கொடுத்தா அந்த துணி கொடுப்போன்ட்டோம். அதனால் எல்லோரும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது இது சாதாரண படம் இல்லை, புலியால் பிடிச்சிட்டோம், இது பின்னாடி ஓட வேண்டியது தான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனே பண்ணோம். ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணும்போது என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. டெலிவரி டைம் சொன்னேன், டெலிவரி டைம் இருக்குது சார், லொக்கேஷன் பார்க்க வர முடியாதுன்னு. அப்போ அவர் ஒரு லெட்டரை எழுதிட்டார் எனக்கு, நீங்கள் கிளம்பி வாங்கினார். போனால் அன்றைக்கி குழந்தை பிறந்தான். அவன் வளர்ந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே ரவிவர்மன் கொண்டு போய் மணிரத்னத்திட்ட சேர்த்து விட்டார். 19 வயசு இருக்கிற ஒரு பையனை பிடிச்சி அதில் பொன்னியின் செல்வனில் சேர்த்து விட்டார். 6 வருஷமாக மணியரசி சார் கூட ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் கமல் சார் நடிக்கிறாரு. அந்த படத்தில் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன்.
இதில் மருமகனாகவும் நடிச்சிருக்காரு படத்தில். இந்த ஜிங்கிச்சா பாட்டில் அவர் தான் டான்ஸ் ஆக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர். அந்த பொண்ணும் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான், 2 பேரும் நடிக்க வச்சிட்டார் அந்த படத்தில். அந்த பொண்ணு லப்பர் பந்தில் நடிச்சிருந்தாங்க. ஆமாம். ஸோ சஞ்சனான்னு சொல்லி, அப்போ ஆதியும் சஞ்சனாவும் அந்த படத்தில் நடித்தாங்க. நான் அதை ஷூட் பண்ணியிருந்தேன். அதை ஷூட் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன், பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ வர முடியல சாரி அப்படின்னு. ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ணப்போ நீங்கள் அந்த படத்தில் பணியாற்றிங்க? 2 படம் பண்ணேன். அது என்னென்ன, ராஜீவ் நானும் ரொம்ப ஃப்ரெண்டுன்றதுனால நானும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜீவ் கூட. ராஜீவ் படத்தை ஆடெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் எங்களுக்கு தெரியும் இந்த லைட்டு கரெக்டாக இருக்கும், இது அதில் ஒரு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி டிஸ்கஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. நானே எடுப்பேன் அப்படியே. நல்லா ராஜீவ் அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு பாத்ரூம் போய்ட்டு வரேன்னா அவர் எடுத்துருவார். ஸோ ஒரு சீன் எடுக்கும்போது இப்போ லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து அஜித் கிழன் இந்த இப்படி இருப்பார், அவங்க தப்பு மேலே இருப்பாங்க. அந்த சீன் எடுக்கும்போது நான் இல்லை, ஏன்னா படம் பிட்டு பிட்டாக எடுத்துருந்தேன். நான் வேறு ஏதோ படம் ஹிந்தி படத்துக்கு போயிட்டேன். அந்த சீனை ராஜீவே ஷூட் பண்ணிட்டார். ஸோ அது மாதிரி நாங்கள் 2 பேரும் இல்லை, யாராவது ஒருத்தர் எடுத்துருவோம். அதை வித்தியாசமே தெரியாது, ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணதுனால ராஜீவ் கூடைய அவரோட லைட்டிங் ஸ்டைலில் என்ன எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாது. அதனால் தட் இஸ் அ வெரி வெரி ஈஸி எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயே நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எதாவது லைட் பண்ணேன்னாக்கா வந்து சொல்லுவாடே, இந்த மாதிரி நான் திங்கே பண்ணிட மாட்டேன், இந்த லைட்டிங்கை நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாரு. இப்போ கண்டுகொண்டேன் படத்தை நடித்த மம்முட்டியோட மலையாள படத்துலேயே நீங்கள் பணியாற்றிருக்கீங்க இல்லையா? நிறைய. ஸோ மம்முட்டியோட ஃபஸ்ட்டு படம் எங்கள் அண்ணன் தான் கேமராமேன். ஃபஸ்ட்டு 2-3 படம் எங்கள் அண்ணன் தான் கேமராமேன். நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தபோது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வருவார். அப்போதுலேருந்து தெரியும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸி மம்முக்கா கூட ஒர்க் பண்ணுறது. சச் எ கிரேட் ஆக்டர். நான் மோகன்லால் கூட ஒர்க் பண்ணதில்லை. உணர்வுன்னு மலையாள படம் மட்டும்தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பட் படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணதில்லை. மம்முட்டி கூட ஒர்க் பண்ணேன். மம்முட்டியோட ஒர்க் பண்ணது கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு சினிமாவில் ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, மம்முட்டி டஃப்லாம் கிடையாது. அவர் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இரிட்டேட் ஆகிடும் மீடியோக்ரிட்டி பார்க்கும்போது. அதுதான் டஃப்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டூப்பிடாக ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல, டெய்லி அதே பண்ணுறதுன்னா கோவம் வரும். அதுக்கப்புறம் டாலரன்ஸ் போயிடும். ஆனால் அவர் வந்து மனசில் எதுவுமே வச்சுக்காத ஒரு ஆள், ஒரு குழந்த மாதிரி அவர். இப்போ அவர்கிட்ட எதை டைம் எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு டைம் சொல்கிறதுக்கு நான் வாட்சிக்கிட்டு இருக்கேன்னு. இதை மாதிரி அந்த ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கடான்னு. ஒன் டைம் சொல்கிறதுக்கு நான் இவ்வளோ விலை கொடுத்து வாட்ச் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு பார்க்குறதுக்கு கூடாது. இந்த மாதிரி ஒரு குதர்க்கமாக ஒரு ஜோக் அடிப்பார். அது வந்து நிறைய பேருக்கு அது ஜோக்காக புரியாது. அவர் வந்து அந்த மனசுலேயே வச்சுக்க மாட்டார். அவர் ஜாலியாக இருப்பார். ஜாலியானாக்க அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான், அவருடைய ஸ்டைல் அது, அவர் ஸ்டைல் அது. அதனால் அவர் பார்க்கறது டஃப்பாக இருப்பார். ஆனால் இஸ் அ ஹார்ம்லெஸ் பர்சன். யாரை பற்றியும் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அதை அவனுக்கு இது பண்ணிடலாம் அப்படிலாம் எந்த பிளானுமே இல்லை. தட்ஸ் வை இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர். அவர் அந்த அந்த அதோட பிளெஸிங்ஸ் தான் அவர் பசங்களுக்கு ஆகட்டும். ஸோ அவர் வந்து ஃபைன் ஹியூமன் பீயிங் அவர் ஆக்சுவலி. மம்முக்கா நிறைய பேர் டஃப்பாக அவர் பேசுகிற தோனியே அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் நானும் ராஜீவும் மின்சார கவனம் எடுத்துகிட்டு போய் அப்படியே நடந்து போயிருந்தோம் ஏவிஎம்மில். அங்கே தான் ஷூட்டிங். எங்கள் ரூம் ஆப்போசிட்டில் இருந்து ஆஃபீஸ் ரூம். ஏன்னா மின்சார கவனம் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஆமாம், ஏவிஎம்மில். இப்படி கிராஸ் பண்ணும்போது மம்முட்டி அங்கே ஏதோ ஷூட் பண்ணுது மலையாள படத்துக்கு. என்னடா பணி ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. வேலை ஒன்றும் இல்லையா சுற்றுறீங்க அப்படின்னு. அப்போ ராஜி வந்து பிரேக் விட்டுட்டு அப்போ தான் ஷார்ட்லாம் எடுத்துட்டு நல்லா எடுத்துகிட்டு நாங்கள் பேசுகிறோம். இந்த அளவுக்கு நான் நம்ம பார்த்தாக்க நம்ம இங்கே இவரை பார்த்த உடனே டேபிள் இவ்வளோ போட்டு எதாவது வேலை செய்யணுமா, 2 லைட் வைக்கணுமா அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன் அப்படி இல்லை ராஜி, அவர் எப்படா இருக்க இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்குறது தான் அவரோட துவனி. அவரையும் கேட்குறத வந்து அவ்வளோ அன்பாக அவர் கேட்குறாரு. அவர் அப்படி தான் அது கேட்பார். என்னடா வேலை ஒன்றும் இல்லையா, திருட சுற்றிட்டு இருக்கீங்க, ஏவிஎம்மில் நாங்கள் ஏன் சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ஏவிஎம்மோட ப்ரெஸ்டீஜியஸ் படம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வருஷம், 50வது வருஷம். எங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அவர் அதை வந்து அப்படி ஹார்ம்ஃபுல்லாக எல்லாம் கேட்கல. அவரோட ஸ்டைல் அது. அதை வந்து நிறைய பேர் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அஜித் வந்து அப்போ வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துட்டு அப்போ தான் வந்தார். அதனால் அவர் ரொம்ப யங் ஆக்டர். அதனால் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். ரொம்ப அஜித் எப்பயுமே ஹம்பிளாக தான் இருப்பார், அலூஃபாக இருப்பார். ஹி டசன்ட் டாக் மச். அந்த காலத்துலேயும் ஹி டசன்ட் டாக் மச். அவரோட நேச்சர் அது. அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பேசவே மாட்டார். அப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிற பாட்டு எடுக்கும்போது ஹி brought his ஃபாதர் அண்ட் மதர் ஆல்சோ ஈஜிப்ட் காமிக்கிறதுக்கு. அப்படியா? அந்த ஸோ அவர் மலையாளி அவங்க. ஸோ அதனால் எங்கிட்ட மலையாளத்தில் பேசுவார், எனக்கு மலையாளம் தெரியாது. ஸோ
தெரியாது. அவன் நம்ம இங்கே வந்துட்டு நான் இங்கே இல்லை இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. மதுராந்தகம் தான். மதுராந்தகத்தில் தான் எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே வந்துட்டார். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் தமிழ் தான் பேசுவாங்க. எங்களுக்கு ஹிந்தி மலையாளமே தெரியாது. ஓ, மலையாளம் தெரியாத மலையாளி நான். அதனால் நான் மலையாளிஸை பார்த்து மல்லுஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து அவன் என்னப்பா மல்லுப்பா அப்படின்னு. ஏன்னா நான் என்னோட மைண்டில் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு. தமிழ் தான் எனக்கு தாய்மொழி. இருந்து எஸ்எஸ்எல்சி புக் வரைக்கும் அதை தான் போட்டிருக்கு. அதனால் ஐ டோன்ட் நோ மலையாளம். அதனால் அவர் மலையாளத்தில் பேசுவார். அவர் பேசுவார் அஜித். அதனால் அவர் ரொம்ப இதுவாக இருந்தார். அதனால் அவருக்கு என்ன பிடிச்சி போச்சு அந்த படம் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் சிட்டிசன் படம் நான் தான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அது பண்ண சொன்னார். அப்போ வந்து நான் தில் சாத்தையான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது சொன்னேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்த ஃபரான் அக்தர் படம். அதனால் நான் சொன்னேன் இப்படி ஒரு படத்துக்கு போகிறேன், புது படம். அதனால் நான் இல்லை டேட் இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 15 நாள் ஷூட் பண்ணுங்கள், நான் அந்த மிச்சம் நீங்கள் 6 மாதம் கழிச்சு வாங்க, நான் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு படத்தை பண்ணிக்கிறேன்னாரு. அப்படி தான் அவர் முருகதாஸை கூப்பிட்டு தீனா கொடுத்தாரு. அப்போ முருகதாஸ் வந்து அமீர் கான்கிட்டையும் என்கிட்ட சொன்னார், கஜினி எடுத்துகிட்டு இருக்கும்போது தெரிஞ்ச தெரியாமல நீங்கள் 2 பேரும் எனக்கு ஃபஸ்ட் படம் கிடைக்கிது வாய்ப்புக்கு கொடுக்கறதுக்கான ரவி சார் டேட் இல்லைன்றதுனால உங்கள் படத்துக்கு வந்தாருன்றதுனால என்னை கூப்பிட்டு அந்த ஸ்டாப் கேப்பில் ஒரு 6 months படத்தை பண்ண சொன்னார். அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. சிட்டிசன் படத்துக்காக எனக்கு வெயிட் பண்ணதுனால அந்த கேப்பில் அவருக்கு ஒரு டைரக்டர் ஆகிட்டார். அதே டைரக்டர் கூட நான் வந்து கஜினி பண்ணுறேன். அதெல்லாம் காலத்தின் விளையாட்டு. அது காலத்தின் விளையாட்டு. அதான் அப்படி அவர் முருகதாஸ் சொன்னதான். தெரிஞ்ச தெரியாமல் நீங்கள் 2 பேரும் காரணம் உங்களுக்கே தெரியாது இதுக்கு எனக்கு எப்படி படம் கிடச்சிதுன்னு. இது ஒரு ரீசன். எப்படி இந்த முருகதாஸோட பணியாச்சு? முருகதாஸ் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஸ்வீட். அவர் 2 படம் பண்ணீங்களா அவரோட? 7ஆம் அறிவு. ரொம்ப முருகதாஸ் எப்படி தெரியுங்களா? முருகதாஸ் வந்து இப்போ நானும் ஒரு 5 star ஹோட்டலில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் தங்கியிருப்பார். அவருக்கு சூட் ரூம் இருக்கும், உள்ள விட மாட்டாங்க அவரை. அவர் வந்து நான் தான் 403 இருக்கேன், அங்கே யாரை பார்க்கணும், என்ன தான் பார்க்கணும், அது ரூம்னாரு. ஸோ நான் சொல்ல சார் இதுதான் சார் இந்த 5 star ஹோட்டல், நான் வந்து கொஞ்சம் க்ரீன் பார்க் மாதிரி அதை எங்கேயா போய் தங்கிக்கிறேன் சார், நம்மளை மதிப்பாங்க சார் இவங்கெல்லாம். என்னை உள்ளே விட்றாங்களாப்பா, நீங்களே நானும் ஒன்றா தானே ஒரே காரில் தானே இறங்கி வரேன் சார், உங்களை பார்த்தா ஏதோ ஃப்ரெஞ்சு பேடு கண்ணாடி கண்ணாடிலாம் வச்சு ஏதோ மொட்டை தலை ஏதோ ஒரு ஐட்டம் மாதிரி இருக்கீங்க சார், அதனால் ஏதோ இது மலேசியாவிலேருந்து எவனோ வந்திருக்கான்ற மாதிரி உங்களை உள்ளே விட்ருவாங்க, என்ன விட மாட்டுறாங்க சார். நான் தானே சார் அதுக்கு தான் சார் 2 பாடி கார்டு 2 அசிஸ்டண்ட் வச்சுருங்க, அவன் இறங்கினவுடனே தள்ளுன்னு சொல்லி அவன் உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லி பந்தாவை உள்ளே போங்க சார். அப்போ தான் இல்லை நானும் வரும் ஷூட்டிங் லொக்கேஷன் போனால் கூட அமெரிக்கன் செக்யூரிட்டிலாம் பாம்பேலாம் உள்ள விட மாட்டாங்க. அவர் சொல்லி நான் தான் போனேன், நான் தான் டைரக்ட் பண்ணி ஆகணும்னு. ஓ சாரி சார்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக அவர். ஏன்னா அவர் பார்த்தாலே அவர் சிம்பிள் க்ரௌடு உள்ளே இருப்பார் அவர். அப்புறம் நான் சொல்லி 2-3 அசிஸ்டண்ட்டை ஃப்ரண்ட்டில் வச்சு தள்ளி என்ன போங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவரை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சின்ன கார் வச்சுருந்தார், i10 மாதிரி ஒரு கார் ஓட்டிகிட்ருப்பார். இவ்வளோ சம்பாதிக்கிறவங்கள பெரிய டேரக்டர், நீங்கள் ஒரு பெரிய காரை வாங்க சார், எல்லாரும் அதில் போய் இறங்குனீங்கன்னா உன்னை உள்ள 5 star ஹோட்டலில் விட மாட்டான், அவன் யோசிப்பான், நீங்கள் போய் பின்னாடி உட்காந்து போங்க ஒரு டிரைவரை வச்சு அப்படின்னு சொல்லி அவரை புஷ் பண்ணி ஒரு கார் வாங்க வச்சேன். நான் ஒரு BMW வாங்கினார் அவர். ஸோ அது மாதிரி அவர் எல்லாம் தேவைப்படுது. ஆமாம், இல்லாட்டா இப்போ நானே இங்கேருந்து பாம்பே போனாக்கா நம்ம ஒரு சவுத் இண்டியன் இல்லை, அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாம் ஃபேர் ஸ்கின்னு அது இது ஹைட்டு அப்படி எப்படி இருக்காங்க. அந்த க்ரௌடில் நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இது இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் சத்தம் பலமாக போட்டு நாங்கள் வந்துட்டோன்றதை அனௌன்ஸ் பண்ணி, அது வந்து அரகன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அரகன்ஸ்லாம் இல்லை, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்காக பண்ணுற ப்ரெசன்ஸை சொல்கிறதுக்கு இந்த தவளை மாதிரி சத்தம் போட வேண்டியிருக்கு. நாங்கள் இருக்கிறோம் பாட்டு அப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எங்கிட்ட ஒரு டிரைவர் வந்தேன், அவன் எப்படி இருப்பான்னாக்கா நல்ல ஒரு 6 feet ஹைட் இருப்பான், ஃபேராக இருப்பான், கிட்டத்தட்ட அக்ஷய்குமார் மாதிரி ஹேர் ஸ்டைல் அது இதெல்லாம் வச்சுருப்பான். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியில் க்ளீன் ஷேவன் அது இது. காத்தால வந்தால் சாஷ்டாங்கமாக காலைல விழுவான் சாய் வாங்கிக்கிறதுக்கு. ஏன்னா டெய்லி காத்தால இருந்தால் விழுறது இல்லை சார், அவன் ஊர் பழக்கம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆள். ஆனால் டக்கின் பண்ணி ஒயிட் காலர் ஷர்ட்டு ஸ்ட்ரைப் ஷர்ட் போடுவாங்கள்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம், அந்த மாதிரி போட்டு பெல்ட் எல்லாம் போட்டு லெதர் ஷூஸ்லாம் போட்டு அப்புறம் கார்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சுருப்பான், ஓடி வந்து துடைப்பான். ஃபஸ்ட்டு கஜினி ஷூட்டிங்க்கு வரோம், வந்து வண்டி நிறுத்திட்டு அவன் அங்கேயே நான் ஏதோ ஷார்ட் எடுத்துகிட்ருக்கேன், அங்கேயே நடந்து வந்தோடனே யாரோ ஒருத்தர் இந்த கார்லேருந்து வரானோடனே அந்த காரில் என் காரில் வந்ததுனால அதுதான் ஓனர் நினச்சிட்டான்.
உடனே டக்குன்னு முருகதாஸ் பக்கத்தில் சேர் போட்டாங்க. அவருக்கு முருகதாஸ் திரும்பி பார்த்தா ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. சரி இவர் யாரோ ப்ரொடியூசர் எதோ பாம்பே பார்த்தா டிப்டாப்பாக இருக்குது. அவர் கூட நட்ஸு அப்படி அதெல்லாம் கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டு அவர் உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு ஷார்ட் பார்த்துட்டு முருகதாஸ் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் அப்படியே உட்காந்து நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கான். நான் அங்கே தான் ஷார்ட் எடுத்துட்டு அங்கே இந்த ஷார்ட் ஓகேன்னு சொல்லி இந்த மானிட்டரில் பார்க்க டமாலி வயந்து நின்று அப்படி ஏய் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் இல்லை இங்கே வந்து சேர் போட்டேன்னு. சேர் போட்டு நீ உட்காந்து டைரக்டர் கூட உட்காந்து யார் சார்ன்னு கேட்டார். யார் ப்ரொடியூசர் என்ன? டிரைவர் இருப்பார். நான் பாம்பே டிரைவர் என்ன பர்சனாலிட்டி இருக்குன்னா நம்ம ஹீரோட பயங்கர ஹைட்டில் பயங்கர பர்சனாலிட்டி இருக்கு. இவனெல்லாம் கூட்டு வராதிங்க சார் அப்படின்னாரு. நம்மள டிரைவர் நினச்சிடுவானுங்க சொல்லி அப்படி ஒரு இதில் இருக்கும். அதனால நாங்கள் வந்து ஒரு அது எப்படியாவது அந்த பொசிஷன் நிலைநிறுத்த சத்தம் போட்டு தானே அவர் ரொம்ப டஃப்பான கேமராமேன்லாம் ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணி அதில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ரவிகாச்சந்திரன் ரொம்ப டஃப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னா அது வந்து நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்காக. அதனால் பாம்பேயில் யார்கிட்ட கேட்டிங்கன்னாலும் சொல்லுவார் ரவிகாச்சந்திரன் அவர் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக அவர்கிட்டலாம் வம்புக்கு இல்லாமல் அப்படியே அவர் ஃபோக்கஸாக இருப்பார் பல ஒர்க்கில் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பேன். கன்னத்தில் முத்தமிட்டால் தான் மணிரத்னத்தோடு நீங்கள் பணியாற்றிய முதல் படம் இல்லையா? கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணும்போது வந்து அதை வந்து பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஆமாம், அதுக்கு பயங்கரமாக எதிர்பார்ப்புகளும் இல்லை. மணிரத்னம் படம் லோ ப்ரொஃபைல் இருந்த லோ ப்ரொஃபைல் படம். அது குழந்தை தான் மெயின் அப்படின்றத ஒரு கதை. ஸோ அது எங்கள் மைண்டில் அது இருந்துச்சு. இட்ஸ் எ லோ பட்ஜெட் ஃபிலிம், வி ஹேவ் டு டூ இட் இன் தட் பட்ஜெட். இருந்தாலும் அவங்க வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் வந்து எந்த எக்யூப்மெண்ட் வேணாலும் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அகிலா கிரீனை வச்சு பயங்கரமாக ஷார்ட்ஸ் எடுத்துருப்பார். சாங் ஜிம்மி ஜிப் வச்சு எடுத்துருப்போம். ஸ்டடி கேம் இருந்துச்சு. இலங்கை அகதிகள் எல்லாம் போகிற ஒரு சீக்வன்ஸ் வந்து 2000 பேர் க்ரௌடை வச்சு 6 கேமரா வச்சு 2 ஹெலிகாப்டர்லாம் வச்சு எடுத்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணார். அதனால் ஐ நெவர் ஃபெல்ட் இட்ஸ் அ லோ பட்ஜெட் ஃபிலிம் இன் எனி ஆங்கிள், பட் இ ஷூட் இட் குயிக்லி. அதே குயிக்னஸும் அதே பரபரப்பும் மணி சார் படத்தில் இந்த படத்துலையும் இருக்குது. இது தக் லைஃப்லேயும் இப்போ தக் லைஃபை காலங்காத்தால ஆரம்பிச்சிடுவார். வழக்கமான இப்போ ஒரு 5:30 மணின்னு சொன்னார்ல, அதே மாதிரி 5:30 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவார். கமல் சாரை வச்சு ஃபஸ்ட்டு டே எடுக்கும்போது காலங்காத்தால ஃபஸ்ட்டு ஷார்ட் 6 மணிக்கெலாம் வச்சுட்டார். அதுதான் ஃபஸ்ட் டே. அந்த டேக்கு 13 டேக்கு போச்சு. கமல் சாரை வச்சு ஃபஸ்ட்டு டேக்கு வந்து ஓகே சொல்கிறாத, அதில் கரெக்ஷன்லாம் இருந்துச்சு, மல்டிபிள் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. அது 13 டேக் போச்சு. மத்தியானம் 2 மணி வரைக்கும் போச்சு. அதுதான் மணி சார். அதாவது he doesn't compromise on what he wants to get. நமக்கு என்ன வேணுமோ ஸ்க்ரீனில் வர. ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கும்போது நம்ம வந்து அதை கமல் சார் வந்துட்டார், ரஜினி சார் வந்துட்டார்னு பயந்தெல்லாம் அந்த இதுவே இல்லை. அவருக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான். அந்த ஒரு இவங்க 37 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா பண்ணுறாங்க, அதெல்லாம் அவர் பேர்டனாகவே வச்சுக்கல. அவர் அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதுதான். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த டிட்டர்மினேஷன் தான் வாட் மேக்ஸ் மணி சார் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ரஹ்மான் வந்து ஒரு டியூன் கொடுத்தாருன்னு நல்லா இல்லைன்னா அதில் என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிடுவார். நான் ஒரு ஷார்ட் வைக்கிறேன்னா அந்த ஏதோ ஒரு தப்பாக லைட் போட்டால் இந்த லைட்டு தேவையார் அப்படின்னு கேட்பார். கரெக்டாக இருக்கும் அந்த லைட்டு. நானும் அதை ஏன் போட்டோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் கேட்பார், கரெக்ட் சார் நானும் சொல்லணும் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த லைட் அப்படின்னு. சும்மா போட்டு பார்ப்பேன் ஒரு டைம். அதனால தான் இந்த டைம் கொடுத்தா ஓவரால் லைட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது நம்மளுக்கு. இருக்குல்ல கொஞ்சம் லைட்டாக அதை அங்கே ஒன்று போய்டு, இது ஒரு பவுன்ஸ் பண்ணு, இங்கே ஒரு தெர்மோகுளோரின், இதுக்கெல்லாம் டைமை கொடுக்கலன்னு எடுத்துரும். அதுக்கு ஒரு வேறு ஒரு வித்தியாசமான கலர் வந்துடும். நீங்கள் ஓவர் டைம் கொடுத்தீங்கன்னாக்க ஓவர் கில் பண்ணும். அப்படி ஒரு ஹேபிட் இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ண பார்ப்போம். இம்பர்ஃபெக்ஷன் தான் ஒரு படத்தோட சினிமாட்டோகிராஃபியை கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுது. இப்போ யுவா பண்ணிவிட்டு அடுத்த படம் பண்ணுறது வந்து பிளாக். யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து ஒரு நாளைக்கு 5 லொக்கேஷன் ஷிஃப்ட்டு, 60 ஷாட்டு 70 ஷாட் எடுத்துருக்கு ஒரு மணிரத்னம் படத்தில். அங்கே போனால் ஒரு ஷாட் தான் எடுக்கிறாரு சஞ்சய் லீலா பன்சலி. ஒரு ஃபுல் டேயில் நான் எவ்வளோ தான் லைட் போடுவேன், எல்லா இடத்துலையும் லைட்டு கட்டிலாம் பார்த்துட்டேன். அவர் ஒரு ஷாட் தான் எடுக்கிறார், இல்லை 2 ஷாட் எடுக்கிறார். ஸோ there's a huge difference between two the best visual masters. ஸோ எதுவுமே ராங்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து பயங்கர சிஸ்டமேட்டிக்காக சாப்பிட்டு காற்றுல எவ்வளோ கிலோகிராம் சாப்பிட்டோம், எவ்வளோ மில்லிகிராம் சாப்பிட்டோன்றது, தண்ணி எவ்வளோ குடிச்சோன்றது எல்லாம் பார்த்துட்டு ரன் பண்ணுறவனும், ஒன்றுமே பண்ணாத ராத்திரிலாம் பார்ட்டி பண்ணிட்டு வந்து ரன் பண்ணுறவனும் 2 பேரும் ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணுறத சேரியட்ஸ் ஆஃப் ஃபயரில் காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் 2 டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் பர்சனாலிட்டி. 2 பேருமே ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணுறவங்க. அவங்க 2 பேரும் விஷுவல் மாஸ்டர்ஸ். 2 பேரும் இடமும் உலக லெவலில் பேசப்படுது.
நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்காக பயப்படுது. ஆனால் 2 பேருமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். இப்போ வந்து இப்போ இந்த காலர் இப்படி மணிங்க இருந்துச்சுனாக்கா நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மணி சார் சந்திலையில் வந்து ரீஷூட் பண்ணுவார் அந்த சீனை. ஒரு 5 நாள் ஷூட்டிங் இருக்குது, 5 நாள் அந்த காலர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கும் அவர் தான் ப்ரொடியூசர், இதுக்கு இவர் படம் தான் ப்ரொடியூசர். பட் 2 பேருமே 2 லுக் அது இயல்பது தானே அப்படின்னு சொல்லி இவர் இருப்பார். அவர் வந்து அதெல்லாம் இல்லை, முடி இப்படி கரெக்டாக விழலை, திரும்பும்போது விண்டு கரெக்டாக அடிக்கலன்னு. ஸோ அவரோட ஃபிலிம் மேக்கிங் வேறு, இவரோட ஃபிலிம் மேக்கிங் வேறு. இவர் மணி சார் ரொம்ப எட்ஜியாக படம் எடுப்பார், அவர் ரொம்ப பொய்ட்டிக்காக படம் எடுப்பார். ஸோ ஆனால் இவரோட பொயிட்ரி வேறு மாதிரி இருக்கும், அவரோட பொயிட்ரி வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான். எப்படி இந்த கமல் மணிரத்னம் காம்பினேஷனில் ஒர்க் பண்ண? நான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல்ல காலங்காலத்தில் 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நான் தான் வரேன் கேமராமேனான்னு சொல்லிட்டேன். மணிரத்னம் எப்படி கமல் சார்கிட்ட ஒரு சீனை சொல்ல போகிறாரு, என்ன இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறாரு, இதை பார்க்கணும். நீங்கள் ஆயுத எழுத்தில் பணியாற்றிய போது கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமாம், அவருடைய பிரதர் ஹீரோ. கார்த்தி இப்பயும் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் டே வந்தாரான். சங்கரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க பாய்ஸ். சங்கர் கூட என்னன்னாக்கா ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களும் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.